நீங்கள் சீமான் பேரை சொல்லி வெளிநாடுகள்லேருந்து பணம் பணம் வாங்குறீங்க, சேனல் நடத்துறேன்னு சொல்லி பணம் வாங்குறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள். இப்போ சீமான் நம்ம பேரை சொன்னால் வெளிநாட்டிலேருந்து நிறைய பணம் வரும்ல. வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னா கண்டிப்பாக வந்து உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், என்ஐஏக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ஐஏ ரெய்டு என் வீட்டில் வந்துச்சு. என்ஐஏ ரெய்டு நடந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் 2வது முறை விசாரணைக்கு போனேன். அந்த நேரத்தில் கூட கட்சிக்குள் ரூட் எடுக்கும் சாட்டை, கோடிக்கணக்கில் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து தினமலரும் தினகரனும் போட்டாங்க. அப்படி வந்திருந்தா என்ஐஏ என்னை சும்மா விட்டுருக்குமா? வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பணத்தை கொண்டு வரது இல்லீகல். உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்டில் வாங்கக்கூடாது, இல்லை உண்டியல் மூலமாக வாங்கக்கூடாது. எப்படி வாங்கினாலும் தெரிஞ்சு போயிடும். அப்படி வாங்கியிருந்தா நிச்சயமாக என்ஐஏ வழக்கு போட்டிருக்கோம், தமிழ்நாடுடைய காவல்துறை வழக்கு. எப்படா என்னடா கிடைக்கும்னு காத்திருக்காங்க. சீமான் பேரை சொல்லி நீங்கள் முறைகேடாக எங்கேயும் பணம் வாங்கலை. எப்படி வாங்க முடியுங்க? யார் அனுப்புவாங்கன்றேன் ஏங்க? அப்போ சீமான் பேரை சொல்லி நானே வாங்க முடியும்னா, இன்னைக்கு வந்தவன் அவருடைய பார்வையில் இன்னைக்கு வந்த பையன் நானே வாங்க முடியும்னா, அப்போ ஜெகதீசன் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, வெற்றிக்குமரன் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 20 வருஷமாக பயணப்படுறீங்க, இப்போ சீமான் பேரை சொல்லி நிறைய வாங்கியிருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்போல்லாம் யாரும் வாங்க முடியாது.